கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லுகிறார், நான் அவர்கள் பரிபூர்ணப்படவும் வாழ்வு உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன்கிறார். நீங்கள் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? வாழ்ந்தால் போதும் வாழ வேண்டும் என்பதல்ல, பரிபூர்ணம் அடைந்து மிகவும் ஹை ரிச்சோட அபண்டன்ட் பரிபூரத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக தான் இயேசு வந்தார். வறுமை எங்கே வந்தது? ஏதேன் தோட்டத்தில் வந்தது. ஆனால் இன்னும் இருக்கணுமா? ஆண்டு விரும்பவே இல்லை. வறுமை உலகத்தில் இருக்க தேவன் விரும்பவே இல்லை. நோவா காலத்தில் ஒரு சேஞ்ச் வருது. பலுகுங்கள், பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், விருத்தியாகுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டுடைய மைண்ட் செட் எப்படி? வறுமையிலிருந்து சாபத்திலிருந்து பெருகுங்கள், வளருங்கள், விருத்தி அடையுங்கள், பெருகிக்கொண்டே போங்கள். பிரைஸ் காட். நல்ல ஹை ரிச்சில் நீங்கள் போய்கிட்டே இருங்க அப்படின்னு ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாம் சொல்லுகிறார், தாவீதுக்கு சொல்லுகிறார், எல்லாருக்குமே சொல்லுகிறார். நீ ஏதேன் தோட்டத்தை போல் இருப்பாய் என்று சொல்கிறார், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மனாந்திரத்தில் நீர்க்கோணிகளை உண்டாக்குகிறவர் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மனாந்திரம் செழிக்கும் என்று சொல்லுகிறார். நமக்கு வனாந்திர வாழ்க்கை சிலுவைக்கு பின்பாக இல்லை. கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?